கோடங்கி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்த முக்கியமாக பேச போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன இப்படி பொசுக்குன்னு பேசிட்டாரு? ஏன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன பேசினாரு? எதற்காக பேசினாரு? ஏன் இது வெளியிலேயே தெரியாமையே வேறு விதமாக மடை மாற்றப்பட்டுச்சு? அதுதான் பிரதானமான விஷயம். அதுக்கப்புறமா இந்த நம்ம ஹார்ட் டிஸ்க் அமைச்சர், ஹார்ட் டிஸ்க் திருட்டு அமைச்சர் இருக்கார் இல்லையா? அதாவது ஹார்ட் டிஸ்க் திருட்டுங்க, அமைச்சர் அப்படி சொல்லலை. நான் ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிடுச்சு இல்லை, அந்த அமைச்சர் அவர் சொன்னார் இல்லையா, அந்த அமைச்சர் இப்போ வாய் துடுக்கா சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? கோமாளின்ட்டார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை கோமாளி அப்படின்ட்டாரு. உண்மையிலே நிஜ கோமாளி யாரு? உண்மையிலே என்னென்ன விஷயங்கள்? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ். அவர் ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. பொதுவாகவே அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டாக பேசுவார். அவர் வீட்டில் ஐடி ரைடு வருமான வரித்துறை சோதனை நடத்த வந்துட்டாங்க. சோதனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் கோமாதாக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ செய்தியாளர்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்கள் பாட்டு உங்களுக்கு பதட்டமே இல்லை, அவங்க வீட்டில் ஐடி ரைடு போயிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டு கோமாதாக்கு பூஜை பண்ணுறீங்களே அப்படின்னா, சார் என் வீட்டில் நிறைய மாடு வச்சுருக்கேன், அங்கே எதுவும் இருக்காது, ஆனால் மாடு வச்சுருக்கேன், அது நிறைய போடும், அவ்வளோதான் அப்படின்னு சிரிச்சுட்டே பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சவன் பிஸ்தான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப சாதாரணமாக அடிச்சு விடுவார். அப்படிப்பட்ட அந்த டிடிவி தினகரன் ஒரு ஊடகத்துக்கு செய்தி அந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்ன விஷயம் ஒரு பெரிய அதிபயங்கர விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். ஆக்சுவலாக அந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. விஜய் 108 இடங்கள், அதில் ஒரு இடம் ராஜினாமா பண்ணிடுவார். 107 இடங்கள் தான். அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இடங்களே கிடைக்கல. பெரிய 3வது தள்ளப்பட்டுச்சு. 2வது இடத்துல திமுக இருக்கு. அப்ப அமமுக அதிமுகவெல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாங்களாம். இது இப்படி பண்ணலாமான்னு ஐடியா பண்ணாங்களாம். அது என்ன ஐடியா தெரியுமா? இவ்வளவு காலமாக தாவேகாவுடைய இந்த தற்குறி கூட்டம் உருட்டிட்டு இருந்தது என்ன தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு கூட்டு களவாணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் பேசினார் இல்லையா? ஆக்சுவலா அது பொய்யின்றாரு டிடிவி தினகரன். இது பூரா பொய், திமுகவோட நாங்கள் பேசவே இல்லை, நாங்கள் பேசினது எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக விஜய் கிட்ட ஆதரவு கேட்கலான்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த அவர் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கும்னு ஈஸியா நம்ப முடியும். ஏன்னா அதே காலகட்டத்தில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம ஆட்சி யார் அமருவாங்கன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அளவாதின்னு இருக்கும்போது, இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் கிட்ட அமைச்சராக இருக்கிற லாட்ரி கும்பல் குடும்பம் இருக்கு இல்லையா? இந்த சுரண்டல் லாட்ரி, திருட்டு லாட்ரி, அயோக்கிய லாட்ரி, ஏழை மக்களை ஏமாற்றி கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு, மார்டின் குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற மாமனார் சொத்திலே உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆதவ், அமைச்சர் ஆதவுடைய மாமியார் இருக்காங்க தெரியுமா? அவங்க லீமா ரோஸ், அவங்க அதிமுகவோட லால்குடி எம்எல்ஏ. அவங்க யாருமே பேச தயங்குன அந்த நேரத்துல அவங்க ஊடகத்தை பார்த்து அதிமுகவும் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதை யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் உள்ள நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அஜெண்டா ஓடி இருந்திருக்கு. எடப்பாடி முதல்வராக்குவதற்கான முயற்சி நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அதை மேலிடம் ஒத்துக்கல போல இருக்கு. மேலிடம்னா எது தெரியுமா? இவங்க முதலாளி டெல்லியில இருக்காரு இல்லையா, பாஜகவுடைய மேலிடம், அது ஒத்துக்கல போல இருக்கு. அதனால எடப்பாடியை கழட்டி விட்டுட்டாங்க. இது அப்போது அமமுகவுடைய டிடிவி தினகரனுடைய கூற்றாக இன்னைக்கு அது வெளியில வந்திருக்குது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க முயற்சி எடுத்தோம், அது நடக்கல. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அவருக்கு ஒரு எம்எல்ஏ இவங்க எப்படியோ காபந்து பண்ணி விலைக்கு வாங்கிட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதுன்றதுனால என் எம்எல்ஏவை அவங்க கைப்பற்றிட்டாங்க. நான் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே என் எம்எல்ஏவை அவங்க குதிரை பேரத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவர்னர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்குறேன். அந்த கடிதம் நிலுவையில் இருக்குது. இப்போ கேட்க மாட்டேன், அவர்கிட்ட பொறுமையாக தான் கேட்பேன்
விஜய் நேர்மையான ஆள், தூய சக்தின்னு சொல்றாருல, இந்த மாதிரி 420 வேலை செய்யலாமா அப்படின்னு பொஸ்குன்னு சொல்லிட்டாருங்க. அது என்ன 420 வேலை? 420ன்னு யாரை சொல்லுவாங்க? ஏமாத்துறவன், மோசடி பண்றவன், ஃப்ராடு பைய, அயோக்கிய பைய, திருட்டு பைய, இந்த மாதிரி ஆட்களை தானே 420ன்னு சொல்லுவாங்க. டக்குனு பொசுக்குன்னு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் சொல்லிட்டாருங்க. டிடிவி தினகரன், நான் சொல்லல, அவர் சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் அந்த ஊடகத்துல பேசும்போது 420 வேலையை அவர் செய்யலாமா, தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு. இப்போதைக்கு சபாநாயகர்கிட்ட நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன், அவர் அந்த எம்எல்ஏ பதவியை நீங்க தகுதி இழப்பு பண்ணணும்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஒரு எல்லை உண்டு, டைம் உண்டு, அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கவர்னரை மறுபடியும் போய் பார்ப்பேன். என்னுடைய எம்எல்ஏ இவங்க இந்த மாதிரி குதிரை பேரத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த ஆட்சியே குதிரை பேர ஆட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் இருக்கு, முதல்ல சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்பேன் நான் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த குதிரை பேர பிரச்சனைய விடுறதா இல்லை போல இருக்கு டிடிவி தினகரன். ஏன்னா அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா. நான் நினைச்சிருந்தா அப்பவே சப்போர்ட் பண்ண சொன்னாங்க, நான் சப்போர்ட் பண்ணி ஒரு அமைச்சர் வாங்கியிருக்க முடியுமே. நான் எடப்பாடிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தான் திரும்பி வரணுன்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன், அதனால தான் நான் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாரு. அது பேசும்போது தான் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 420ன்ற அர்த்தத்துல பேசிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் அவதூறு அப்படின்றது ஒரு பக்கம் தனியா ட்ராக்ல போகுதுன்னா, கலோக்கியலா பேசும்போது எல்லா வார்த்தையும் எல்லாரும் சேர்த்து பேசிடுறாங்க. இப்ப இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா டிடிவி தினகரன், அது என்ன எதிர்வினை வரும்ன்றதே தெரியல, அது ஒரு தனி ட்ராக்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கம் அந்த ஆர்டிஸ்க்கு திருட்டு அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அமைச்சர் திருட்டு அமைச்சர் நீங்க நினைச்சுக்காதீங்க, ஆர்டிஸ்க்கு திருடு போயிடுச்சு இல்ல, அதனால அப்படி சொன்னேன் நான். ஸோ அந்த அமைச்சர் இருக்கார்ல, அவர் யார் தெரியுங்களே நமக்கு, இந்த மின்சார கட்டணம் இப்போ எல்லாருக்கும் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்குல்ல, சைலண்டா தாவேக அரசாங்கம் ஒரு பெரிய தில்லால் அங்கடி திருட்டு வேலை பார்த்துருக்கு இல்லையா, மின்சார கட்டணத்தை ஏற்றி கொள்ளடிக்குது இல்லையா, இதை சொல்வதற்கு கூட துப்பில்லாத அரசாங்கம். உண்மையிலேயே 1000 ரூபா வந்தவங்களுக்குலாம் 5000 ரூபா வந்திருக்கு. ஒரு பெண்மணி கதறினாங்க பார்த்தீங்களா, 29,000 வந்திருக்கு எனக்குன்னு சொல்லி. அந்த வீட்டுக்கு வரவே வராதான், வெறும் ஃபேன் வச்சிருக்கேன் நான், எதுவுமே கிடையாது, எலக்ட்ரானிக் பொருளே கிடையாது, 29,000 வந்திருக்கு அப்படின்னு மீட்டர்ல தப்புன்னு ஜால்ஜாப் சொல்லி தப்பிச்சானுங்க. அந்த அமைச்சர், அந்த நிர்மல்குமார் கொஞ்சம் வாய் துடுக்கானவர் தான். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை அப்படி, அவர் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களுக்கு ஜம்ப் பண்ணி வந்திருக்காரு. ஆர்எஸ்எஸ் காரு, ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. ஆர்எஸ்எஸ் காரனோட புத்தி எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கலாப்பனை பண்ணி விடுறது, கலகம் பண்ணி விடுறது, திருட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ச்சியாக மத ரீதியாக மோதலை உண்டாக்குறது, நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துக்குள்ள போய் உள்ள புகுந்து அதை கலைச்சி விடுறது, இந்த வேலையெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த மதவெறி கும்பல் செய்யும். அந்த அடிப்படையில் இவர் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்து வந்தவர். அப்புறம் அங்கேருந்து வந்தவர் கொஞ்ச நாள் பிஜேபியில் இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாள் அதிமுக இருந்தார், அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற டிடிவி தினகரன்ட்டையும் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து யார் அஜெண்டான்னு தெரியல, ஏதோ திட்டமிட்ட அஜெண்டா அங்கேருந்து தாவேகாவுக்கு வந்திருக்காரு. இப்போ தாவேக அரசாங்கம் எங்கே நடக்குது, ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் தான் நடக்குதுங்க, இங்கே பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது. அதில் இவர் தான் இப்போ ஃபுல் ரைட்ஸ் வச்சிருக்காரு, ஷேடோ சிஎம் அவர் தான். வேறு யாருக்கும் ஊடகத்தை சந்தித்து பேசுவதற்கு அனுமதி இல்லை. எந்த மினிஸ்டராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா, மொத்தம் 35 பேர் இருக்காங்க. சிஎம் பேச மாட்டார். நம்ம யார் சிஎம், சப்பு விஜய் தான், அவர் வாய் திறக்க மாட்டார். அது 2ஆம் இடத்துல இருந்த ஆதவ வாயும் பூட்டிட்டாங்க. நீயும் தேவையில்லாமல் பேசி உரண்டலுக்கு பிரச்சனை வாங்கி எல்லா போராட்டம்லாம் செருப்படி வாங்குற, நீ மூடிட்டு இருந்துட்டாங்க. புசியான் மைக்கு கண்டாலே அலறி ஓடுவார். கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்த இந்த பட்டிமன்ற புகழ், நன்றி வணக்கம் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பேசக்கூடிய ராஜ்மோகனும் இப்போ பேசுறது இல்லை எங்கேயுமே. அவர் ஒரு ஷேடோ சிஎம், அவரும் பேசுறது இல்லை. நம்ம முறுக்கு அமைச்சர் இருக்கார் இல்லையா, இந்த முறுக்கு எப்போ சுட்டது அப்படின்னு ஒரு கேட்டார் இல்லையா நம்ம நண்பர் ரமேஷ், அவரும் இப்போ பெரும்பாலும் பெருசாக பேசுறது. அந்த பழனி 100 கோடி ஊழல் பஞ்சாயத்து வந்ததுலேருந்து இவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஒரே அமைச்சர் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு எந்த துறை அமைச்சர்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா நிர்மல்குமார் தான். அவரு பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின், அதாவது உதயநிதி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இப்போ நீங்க ஒரு அமைச்சராக இருக்கிறீங்கன்னா உங்களை அமைச்சர் நிர்மல்குமார்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, மரியாதை மாண்பு, அதுதான் புரோட்டோகால்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி உங்களை விட பெரிய ஆளு எதிர்கட்சி தலைவர்ன்றது. ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அவர் முதலமைச்சர்,
அவருக்கு கேள்வி கேட்கிற அனைத்து அதிகாரமும் அவைக்குள்ள எந்தவித பர்மிஷனும் இல்லாமல் ஏஞ்சி பேசக்கூடிய பவர் உள்ளது எதிர்கட்சி தலைவர் பதவி. எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்து என்பது முதலமைச்சருக்கு ஈக்குவலான அந்தஸ்து. அப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர் குறித்து பேசும்போது எதிர்கட்சி தலைவர்னு பேசணும். உதயநிதி உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி பேசக்கூடாது. இப்ப அது மாதிரி பேசினா எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார்னு யாரும் பேச மாட்டாங்க, நிர்மல்குமார் தான் பேசுவாங்க. அது தரம் கெட்டு போறது யாரால? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் திருப்பி உங்களுக்கு பதிலா கிடைக்கும். இப்ப அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, உதயநிதிக்கு என்னங்க தெரியும், உதயநிதி ஒரு கோமாளித்தனமான வேலை பார்க்கறாரு, போன வாட்டி பெண்ணுன்னு ஒரு விஷயம் வச்சு ஏதோ சுத்தினாரு, இப்போ ஜென்சின்னு சொல்லிட்டு பண்றாரு. அவருக்கு ஜென்சியை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு முதல்ல அவர் கிளாஸ் எடுக்கணும் ஜென்சியை பத்தி. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு கீச்ச மாதிரி, யாரு நம்ம நிர்மல்குமாருக்கு எல்லாம் தெரிஞ்சு கீச்ச மாதிரி அடுத்தவங்களை சொல்றாரு. முதல்ல உதயநிதினு பேர் சொல்ற அந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லணும். முதலமைச்சர் சப்பு விஜய்ன்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம என்ன வெறும் விஜய் நான் சொல்றோம், உங்கள் விஜய்ன்னு பாட்டு பண்ணாரு, நம்ம அப்படி சொல்றது இல்லையே. அவரை மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் சப்பு விஜய்ன்னு தான் நம்ம சொல்றோம். அவர் பேருக்கு நம்ம முதலமைச்சர்னு கொடுக்குறோம்ல, அந்த அடையாளத்தை சொல்லணும் இல்லையா? அது ஒரு அமைச்சருக்கே தெரியலன்னா இந்த அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா விதிமுறைகளை எதையுமே கேர் பண்றது இல்லை, விதியை மீறி தான் பேசுறது. 18 வயசு கீழே இருக்கிற பசங்களை கூட்டு போகக்கூடாது, சின்ன பசங்களுக்கு அலவுடு இல்லைன்னா கூட இந்த கேவலமான ஒரு படம் வந்ததுல ஜனநாயகன்னு, கொடுமையான படம், கோரமான படம், வெட்டு குத்து, அயோக்கியத்தனம், அசிங்க வார்த்தை, ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க சகிக்காத ஒரு குப்பை படத்துக்கு குழந்தைய கூட்டு போனாரு ஒரு அமைச்சர். அமைச்சர்களே விதிகளை மீறினா எங்க நாடு உருப்படும்? விளங்காது. இப்ப இவர் என்ன பேசினார்னா, உதயநிதியை யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அவருக்குன்றாரு. உதயநிதி யாருக்கு தெரியும்ன்றத போய் வடநாட்டுல கேட்க சொல்லுங்க. இந்த நிர்மல்குமார் RSS ஆள் தானே, வடநாட்டு ஊடகங்கள்ட்டு வடநாட்டுல போய் கேளுங்க உதயநிதி அப்படின்னு, உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா ஒரு காலகட்டத்துல சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசின உடனே உதயநிதி தலைக்கு விலை வச்சானுங்க. தலையை சீவிட்டு வந்தா கோடிக்கணக்கில் ரூபாய் தருவேன்னாங்க. அதுக்கு அவர் சிம்பிளா அவங்க தாத்தா மாதிரியே பதில் சொன்னாரு. ஒரு முறை அப்படிதான் கலைஞர் குறித்து பேசும்போது, கலைஞர் தலையை சீவிட்டு வந்தா நான் பணம் தருவேன்னு சொன்னாங்க. அது கலைஞர் சொன்னாராம், நானே ரொம்ப நாளா சீவரம் ட்ரை பண்றேன், ஏன்னா மண்டையில முடியலப்பா, யாரா இருந்தாலும் வாங்கப்பா சீவி விடுறதுக்கு ட்ரை பண்ண வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா சீப்பு வச்சு சீவறதுக்கு. அதே மாதிரி தாத்தா மாதிரியே உதயநிதியும் ஒரு வாட்டி அவர் தலைக்கு விலை வச்சு தலையை சீவிட்டு வந்தா 1 கோடி ரூபாய் தருவேன்னு வட இந்திய RSS வெறி பிடிச்ச கும்பல் பேசினப்ப அவர் சிம்பிளா ஒரு பதில் சொன்னாரு, எதுக்கே 1 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க, 5 ரூபாய் சீப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா நானே சீவிக்கு போறேன், அதுக்கு எதுக்கு 1 கோடி அப்படின்னு சொல்லி தாத்தா மாதிரியே நக்கல் அடிச்சார் இல்லையா? அதனால உதயநிதிய ஊர்ல இந்த இந்தியா முழுமைக்கும் தெரியும். நிர்மல்குமார் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆனா யாருக்கு தெரியும்னா, யாருக்கு தெரியுதோ இல்லையோ CBIக்கு தெரியும். அந்த 41 நெரிசல் மரணங்கள்ல ஒரு அக்யூஸ்ட் இவரு அமைச்சர். ஆக்சுவலா இந்த கேஸ்ல எல்லாம் அமைச்சரே ஆக்கியிருக்க கூடாதுங்க. இந்த கேஸ்ல இருக்கிற எல்லாரையுமே திமுக பண்ண தப்பு. திமுக அன்னைக்கே இந்த நிர்மல்குமார், இந்த ஆதவு, அந்த புசி ஆனந்த், விஜய்னு சொல்றேன்னா இப்ப முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய், இவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டிருந்தா தாவேகா கட்சி இருந்திருக்காது, அன்னைக்கே கலைஞ்சு ஓடி போயிருக்கும். எவிடன்ஸ் அன்னைக்கே எடுத்திருக்கலாம். அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணியிருந்தா, கோர்ட்டு சொன்ன பிறகு கூட சீஸ் பண்ணல. ரொம்ப நேர்மையா ஆட்சி நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள். உடனே அவங்க அப்பா பேரை சேர்த்து பேசுறாரு, அவருக்கே மறந்து போயிடுது அவங்க அப்பா பேர் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாப்புல இந்த ஆர்டிஸ்ட்க்கு புகழ் நிர்மல்குமார். இவர் ஒரு அமைச்சர், இது வரைக்குங்க இந்த அமைச்சரா இவங்க எவனுமே எந்த வேலையும் செய்யல, எந்த வேலையும் யாரும் செய்யல. ஆனா இன்னும் பழி போடுற வேலை செஞ்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் திமுக உரண்டை எழுக்கிறது, எப்ப பார்த்தாலும் திமுக சுரண்டிக்கிட்டே இருக்குது. திமுக சொரியலைன்னா இவங்களுக்கு சுகம் காண முடியாது. மக்களுக்கு நல்லது செய்யறது ஏதாவது ஒரு உறுப்பியான வேலை பாருங்க. ஏன் கரண்ட் எங்க பார்த்தாலும் கட் ஆகிட்டு இருக்கு? கரண்ட் கட் ஆகிறத தடுத்து மக்களுக்கு வழக்கமா எல்லாருக்கும் இயல்பா எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா அதை செய்யறது துப்பு இல்லை. EB பில் ஏன் இவ்வளவு வந்திருக்குது? தாறுமாறா ஏறி போயிருக்கு கரண்ட் பில்லு. 200 யூனிட் இலவசமா போய் சொல்லி நாடகம் ஆடி இருந்த 100 யூனிட் ஃப்ரீயும் காலி பண்றாரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான், வேற யாரு? ஸோ அந்த வகையில மக்களை எவ்வளவுலாம் ஏமாத்தி, மக்களை மடமாத்தி, பொய் சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் பொய்ங்க, வாயை திறந்தா பொய், ஒரு உண்மை இல்லை. இது வரைக்கும் கொடூரமான அரசாங்கம் தான் நடந்திருக்கு. ஏன் தெரியுமா கொடூரமான அரசாங்கம் சொல்றேன்? ஏற்கனவே கஜானா காலின்னாருங்க. கஜானா காலின்னு சொன்னவர் இப்ப வரைக்கும்
கிட்டத்தட்ட 20,000 கோடி வாங்கியிருக்காரு, கடன் வாங்கியிருக்காரு. இந்த வந்த 2 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான் 20,000 கோடி வாங்கி என்ன பண்ணாருன்றீங்களா? அவரு செலவு, அமைச்சர்கள் பண்ற ஆடம்பர செலவுகள், அவர் இப்போ அவருடைய ஆபீஸ் மாத்திர செலவுகள், அப்புறம் தினம் தினம் அவங்க மீட்டிங் போறாங்கல்ல, கக்கூஸ் திறக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க, உலகத்திலே கேவலங்க. அந்த கக்கூஸ் இவங்க கட்டல, திமுக ஆட்சி காலத்துல டெண்டர் ஒதுக்கி கட்டப்பட்ட கக்கூஸ். கக்கூஸ்னா என்ன தெரியும்ல, கழிப்பிடம், டாய்லெட். அது திறப்புவாக அமைச்சர்கள் போறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மண்டேலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல இப்படிதான் காட்சிகள் இருக்கும். அப்ப அந்த காட்சி யார் திறக்கிறதுன்னு பெரிய சண்டை வரும், திறந்த பிறகு யார் முதல்ல போறதுன்னு சண்டை வரும், எப்பேற்பட்டார். அப்புறம் கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த கக்கூஸ் தள்ளிடுவாங்க. அப்ப கோமாளி யாரு? கோமாளி யாரு நீங்களே புரிஞ்சுங்க. இப்ப இந்த நிர்மல்குமார் தான் சொல்றாரு, கோமாளித்தனமான வேலையெல்லாம் உதயநிதி விட்டுட்டு உருப்படியா வந்து ஜென்சினா என்னன்னு கத்துக்க சொல்லுங்க. ஒரு வாக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. என்ன வாக்கெடுப்பு தெரியுமா? திமுகவில் வந்து சண்டை மூட்டி விட்டு திமுக வந்து உடைச்சி கோஷ்டி மோதல் உருவாக்கி அதுல குளிர்காயலாமான்னு பாக்குற கேஸுங்க. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், RSS இந்த மாதிரி வேலையெல்லாம் நைஸா பண்ணும். இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றது, அது திருட்டு வேலைனா என்னது, போய் பொருள் திருடின்னு வர்றது இல்லை, அமைதியா இருக்கிற இடத்துல கூட்டத்துல கல் எரிக்கிறது, மத உணர்வே இல்லாம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருப்பான், மாமன் மச்சானா பழகிட்டு இருப்பான். அங்க போய் மத வெறியை உண்டாக்குவான். நீ யார் தெரியுமா? நீ இந்துடா. அவன் யார் தெரியுமா? அவன் முஸ்லீம்டா. இந்துக்கள் நம்ம இந்து நாடு இது, முஸ்லீமை சேர்க்கக்கூடாது, கிறிஸ்தவனை சேர்க்கக்கூடாது, அவனை உதறி தள்ளு, அவன் தலித்து, அவன் பட்டியலினா, அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு மத வெறிய ஜாதி வெறிய உருவாக்கி குளிர்காஞ்சிட்டு இருப்பான். அதுல இருந்து வந்தால் தான் இந்த ஆளு. அப்ப என்ன பண்றாருன்னு இப்ப திமுக சண்டையை மூட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. எப்படி தெரியுமா? உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் யாரு அதுல வந்து திறமையானவர்கள்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தணுமா, நகரம் ஒன்றியம் எல்லாரும் ஓட்டெடுப்பு நடத்தணுமா. உதயநிதி தகுதி எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி தகுதியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? நீ யார் முதல்ல? உன் தகுதியே உனக்கு தெரியல. முதல்ல நீ யாருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் யாருக்கா தெரியுமா உன்னை பத்தி? ஏதோ நீ வந்து குருவி உட்கார பணம் உங்க கதையா நீங்க வந்து ஜெயிக்க கூட இல்லை. கூட்டணி ஆட்சி, அதுவும் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட். எப்படியும் அமைச்சர் ஆயிட்ட. அந்த அமைச்சரா இருக்கும்போது தகுதியா பேச வேணாமா? தகுதியை வளர்த்துக்க வேணாமா? எப்ப பார்த்தாலும் யாரை பத்தியாவது குறை சொல்ல, அதுவும் குறிப்பா திமுகவை பத்தி. உதயநிதியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா, நீ காலில் அதுவும் எந்திரிச்சது தூங்குற வரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசிட்டே இருக்கன்னா நீ வந்து அவங்கள பார்த்து பதட்டம் அடைகிறன்னு அர்த்தம். உதயநிதி கண்டு பதட்டம் அடைகிறாரு யாரு? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான். அவரு பேசுறது இல்ல, அவரு வாயா அந்த வாய்க்கு பதில் இந்த வாய் பேசுது. அதுதான் சொல்றாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சு பார்க்கணும். ஓட்டெடுப்பு நடத்தணுமா? கனிமொழிக்கும் உதயநிதிக்கு யாரு இதுன்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவர்னு ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பாத்தீங்களா, அயோக்கியத்தனம் பாத்தீங்களா? திமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கோஷ்டி மோதலை உண்டாக்கி அங்க வந்து பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி புல்லுருவிகள் வேலையெல்லாம் செய்யறதுக்கு இதை போய் ஊடகங்கள் மைக்கு நீட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஒரு ரிப்போர்ட்டருக்கும் முதுகெலும்பு இல்லாத ரிப்போர்ட் ஆகிறான். ஒருத்தனுக்கும் துணிவில்லை. இவ்வளவு பேசுறீங்களா சார்? உங்க கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க கட்சியில போஸ்டிங் போறதுக்கு இவ்வளவு வந்து கோடி கோடியா லட்சமா சம்பளம் வாங்குறான், கடன் வாங்குறீங்களே, லஞ்சம் வாங்குறீங்களே. கடன் வாங்கின ஒருத்தன் சொல்றான், வாங்கின லஞ்சத்தை மறைக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏற்கனவே காசு கொடுத்துருந்தேன், எங்கட கடன் வாங்கியிருந்தாரு, அதை திருப்பி கொடுத்தாருன்னு சொல்றாரு. வந்தாலும் அரெஸ்ட் பண்ணி சும்மா சீனை போட்டு நாடகம் ஆனீங்க. இந்த நிர்மல்குமார் வகிக்கிற பதவியிலே பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர் இப்ப சட்டத்துறைக்கும் இவர்கிட்ட தான் இருக்கு. சட்டத்துறையிலே 3 லட்சத்துல 30 லட்சம் காசு வாங்கி கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணியிருக்காருன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டானுங்க. அதை பத்திலாம் கேள்வி கேட்க அந்த மைக்கு நீட்டுற ஒரு ஊடகத்துக்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை. வாந்தி எடுத்துன்னு வரான். அவங்க என்ன வாந்தி எடுக்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்து போய் வெளியில சொல்றது. ஊடக தர்மமும் போயிடுச்சு. காசு வாங்கிட்டு மொத்தமும் ஜால்ரா அடிக்கிற வேலையும் சொரிஞ்சு விடுற வேலையும் செய்யறானுங்க. சொரிய சுகமா தான் இருக்கும். நல்லா சொரிஞ்சு விடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சொரிஞ்சு விட்ட இடம் வந்து புண்ணா போய் புறையோடி போய் ஆற்றவே முடியாது, காயம் வந்து ஆறவே முடியாத அளவுக்கு காணா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. அதுதான் நடக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் நீங்க பண்ற செயலை பார்த்து
ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம ஆட்சிக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப நிர்வாகத்தை நடத்த வேண்டிய வேலையை தானே செய்யணும். அதை விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தா, ஆகவே மக்களே, இந்த இந்த அரசாங்கம் என்பது இன்றைக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்கான அரசாங்கமாக இல்லை. கடைசி அந்த வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த நிர்மல்குமார் இப்படி பேசியிருக்காரு இல்லையா, திமுகவை தேவையில்லாமல் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தி பஞ்சாயத்து, அது இவங்க கட்சிக்குள்ளே 1008 பஞ்சாயத்து இருக்கு, அதை சரி பண்ணவே துப்பு இல்லை. போஸ்டிங் போறதுல அவ்வளவு கோஷ்டி மோதல் நடந்துகிட்டு இருக்கு, அதை சரி பண்ணவே துப்பு இல்லை. அடுத்தது இன்னொரு அமைச்சர் பேசியிருக்காரு, பட்ஜெட்ல இருக்குடி உங்களுக்கு ஊழல் பட்டியல் வெளியிடப்படுமா. பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்ல எது எதுக்கு எந்தெந்த இதுன்னு சொல்லி அதுக்கு தான் நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று இருக்கு. பட்ஜெட்டில் ஊழல் வெளியிடப்படுமா? யாரோட ஊழலாம் அதை சொல்லல, ஊழல் பட்டியல் வெளியிடப்படும். இவங்க மிஞ்சி போனா திமுக ஊழல்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக ஊழல்னு சொன்ன ஒருத்தன் கூட நிரூபிக்கவே இல்லை இது வரைக்கும். அதுதான் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, திமுக ஊழல்னு சொன்ன ஒருத்தர் கூட கருணாநிதி காலத்திலிருந்து கடந்த ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் எந்த ஊழலும் இதுவரை ஆதாரப்பூர்வமாக வரல. பொய்யா பரப்புவானுங்க, ஊடகத்துல பரப்புவானுங்க, இன்ஸ்டால பரப்புவானுங்க, பொய் பரப்புவானுங்க. கருணாநிதியை கூட கைது பண்ணாங்க, ஆனா ஊழல் நிரூபிக்கவே முடியல. சார்ஜ் ஷீட் கூட போடல இன்னைக்கு வரைக்கும். பார்ட்டி ஃபண்டுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்களாம். போடு, ஓன் பார்ட்டி ஃபண்டே நாரிக்கிட்டு இருக்குங்க. அதை சொல்லியிருக்கிறது இந்த உருட்டுக்கட்ட புகழ் அமைச்சர். உருட்டுக்கட்ட அமைச்சர் இருக்காரு தெரியுமா, யாரும் தெரியல உங்களுக்கு. அதாங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சாரு பாருங்க. சொந்த குடும்பத்தை, சொந்த கூட பிறந்தவனே போய் வீட்டுக்கடையில அண்ணனையும் அண்ணியும் போய் அடிச்சாரு பாருங்க. இல்ல தம்பி பொண்டாட்டியும் போய் அடிச்சாரு பாருங்க. யாரு? நம்ம உருட்டுக்கட்டை புகழ் மரிய வில்சன். அவர் தான் ஏதோ பெருசா கண்டுபிடிச்சிட்டாராம். அவரு என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, அதை நான் பட்டியலை வெளியிடுவேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க உண்மையிலே நேர்மையாளர்களாம் தான் வந்த 60 நாள்ல நிதிநிலை அறிக்கை வெளியிட்டப்பவே உண்மையிலேயே அப்படி தவறு இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லியிருந்திருக்கணும், அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். பழிவாங்கற செய்யக்கூடாது. இது பூரா பழிவாங்க உணர்ச்சி, எல்லாரையும் பழிவாங்கிறது. செந்தில் பாலாஜி பிடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்கல, சேகர்பாபு பிடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்கல, சிவசங்கரை பிடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்கல, ஏவா வேலை பிடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்கல. இது பூரா இப்படிப்பட்ட கூட்டம் தாங்க. ஆகவே மக்களே, இந்த அமைச்சர்கள் என்ற பெயரில் இவர்கள் செய்கிற கோமாளித்தனத்தை மறைப்பதற்காக மற்றவர்களை கோமாளிகள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டிஸ்க்கு திருட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அவர் வந்து உதயநிதிய ஒரு எதிர்கட்சி தலைவரை கோமாளின்னு சொன்னது சரியா? நெஜ கோமாளி நிர்மல்குமாரா உதயநிதியா? மக்கள் பார்த்துக்கிற மக்கள் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் இவர்கள் பேசிவிட்டு மேடையில எங்களை அவதூறு பரப்பிட்டாங்கன்னு மார்கண்டேயன் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது. முதுகெலும்பில்லாத அமைச்சர்கள் தானே. முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய்க்கு முதுகெலும்பு இருக்கான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கறதுக்கு பதிலாக முதுகெலும்பு உடைச்சிருவேன்ட்டு இருப்பாரு, எலும்பு உடைப்பேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அரசியல் விமர்சனங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் தான் ஆத்திரத்துல கொந்தளிச்சு கைது பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து கலைஞரை தலையை சீவிடுவேன்னு சொல்லும் போது அவர் அதை சிலேடியா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. உதயநிதி தலைக்கு 1 கோடி விலை வைக்கும் போது கூட 5 ரூபா சீப்பு கொடுங்க, ஏன்டா 1 கோடி ரூபா வைக்கிறீங்க அப்படின்னு அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிட்டாங்க. முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லும் போது ஆதவ பிடிச்சி 2 சவுட்ல 2 சப்புன்னு அரைஞ்சிருந்தா, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு முட்டி தட்டிந்தா இந்த பதில் வராது, இப்ப பேசுற மாதிரி வராது. ஆனா அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு அரசியல் விமர்சனம். முட்டாள் முதலமைச்சர்னு பேசுறது அரசியல் விமர்சனம். அதே தான் இன்னைக்கு ஆராசா பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயை பார்த்து முட்டாள் முதல்வரேன்னு பேசியிருக்காரு. அதனால போய் நீங்க அவரை கைது பண்ணிட முடியுமா? கைது பண்ண முடியாது. ஆகவே இன்றைக்கு அசிங்க அரசியல் மட்டும்தான் நடக்குது. நம்ம தாவேக்கா என்றைக்கு ஆட்சி பொறுப்பு தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டர்ட்டி பாலிடிக்ஸ் மட்டும் தான் நடக்குது. நியாயமான அரசியல் நடக்கல, மக்களுக்கு தேவையான அரசியல் நடக்கல, மக்களுக்கு எதுவும் நன்மை நடக்கல. இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே போகும்னு தெரியல. விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் இதுக்கான பதில சொல்லணும். மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். திரு விஜய் அவர்கள் உண்மையான தூய சக்தினா அதே மாதிரி ஒரு திருட்டுத்தனமான 420 வேலையை செஞ்சிருக்கலாமா?
இன்னொரு கட்சி எம்எல்ஏவை, உங்க கட்சி வேட்பாளர் ஏத்து ஜெயிச்ச எம்எல்ஏவை அவர் ஒரே சட்டமன்ற உறுப்பினர்னால கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் நம்ம மீது வந்து விடாது என்கிறதுனால செய்த திருட்டு வேலை தானே அது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நான் கவர்னர் வெயிட் பண்றேன், மறுபடியும் கவர்னர் போய் பார்ப்பேன். கவர்னர்கிட்ட நான் உடனே போய் அது என்ன ஆனிச்சுன்னு கேட்க வேணாம், கேட்க வேண்டிய நேரத்துல கேட்பேன். இப்ப சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருக்கேன், சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்பேன். அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா தவறு செய்தவர்கள் இதுல உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள். அது எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் நான் விட மாட்டேன்.